வெல்கம் டு கேஎம் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கட் பண்ணி காட்ட போகிறோம். இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளவுஸோட லென்த் அண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். ப்ளவுஸ் நார்மலாகவே எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ, ப்ளவுஸ்க்கு என்னென்ன அளவு தேவைங்கிறத பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் இந்த அப்கமிங் வீடியோஸில் போட போகிறேன். நீங்கள் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்க்கு என்னென்ன அளவு தேவை, எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும், எங்கெங்கே சீம் அலவன்ஸ் விடணும், எங்கெங்கே எக்ஸ்ட்ரா கிளாஸ் விடணும், இந்த மாதிரிலாம் நிறைய டிப்ஸை நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். ஸோ ப்ளவுஸோட ஆம்கோல் நம்ம இங்கே மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறது. ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணாத பழைய சில்க் சாரீஸ் இருந்துச்சுன்னா, அதுக்கு ப்ளவுஸ் இல்லை, அதனால் என்னால் போட முடியல, அந்த மாதிரி தயக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த ப்ளவுஸ்க்கு சேம் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க் போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சில்க் காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்லீவ் போர்ஷனுக்கு மட்டும் சாரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணிக்கோங்க. அதை ஸ்லீவுக்கு வச்சு நீங்கள் அதுலேருந்து ஒரு பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் மேக் பண்ணிங்கன்னா அந்த லுக் சூப்பராகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக் தான் நான் இப்போது கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீட்டில் இருக்க பொண்ணுங்க கண்டிப்பாக டெய்லரிங் கற்றுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலேருந்தே நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கணும், நம்மளாலேயும் ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும், எக்கனாமிக்காக நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு ரிஸ்க் எடுத்துகிட்டு வேறு எந்த வேலைக்கும் போகாதீங்க. கண்டிப்பாக டெய்லரிங் கற்றுக்கோங்க. அண்ட் உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். உங்கள் சுற்றி இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அப்படியே நீங்கள் கண்டிப்பாக டெவலப் ஆவீங்க. நல்லா ஸ்டிச் பண்ணிங்கனாவே போதும். கட்டிங் தான் ஃபஸ்ட்டு, கட்டிங் மெயினாக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கில் என்னென்ன ஸ்டிச் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும், எங்கே எவ்வளோ கிளாத் விட்டு தைக்கணும், எல்லாமே கற்றுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு டெய்லராக மாறலாம். ஏன்னா நான் பேசிக்காக ஒரு லாக்டவுன் டைமில் தான் கற்றுக்கிட்டேன். ஸ்கூல் லீவ் போகும்போது அந்த சம்மர் ஹாலிடேஸ் விடும்போது நான் அப்போ போய் சும்மா கற்றுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் லாக்டவுனில் நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததால் அந்த டைமை நான் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். இப்போது 6 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. நானும் ஒரு டெய்லர் அண்ட் ஆரி ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னாலையும் இதில் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கு earn பண்ண முடியுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கோங்க. நம்ம படிச்சிருக்கோம், வேலைக்கு வெளியில் போகிறோம். இப்போது இருக்க சுச்சுவேஷனில் எங்கே வேலைக்கு போனாலும் ஸ்டார்டிங்காக ஒரு 7,000 10,000 அப்படி தான் லோக்கல் ஏரியாவில். ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கினா நம்ம ஃபேமிலி நம்ம வீட்டெல்லாம் விட்டு வெளியே போனால் தான் நமக்கான ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஃபேமிலி லைஃப்பையும் விட்டுட்டு போக முடியாது இல்லையா? ஸோ அதனால் டெய்லரிங் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஒரு மிஷின் வாங்குறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பேசிக் உங்களுக்கு. அண்ட் அது வாங்கிட்டிங்கன்னா போதும். இப்போ யூடியூப்பில் எவ்வளவோ சேனல்ஸ் நமக்கு டெய்லரிங் சொல்லித்தராங்க. ஸோ நல்லா கற்றுக்கோங்க. உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ பார்த்து கற்றுக்கோங்க. இல்லை தெரியலை, நான் இப்போ தான் பேசிக்காக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் என் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ், டெய்லரிங் வீடியோஸ் அண்ட் ஆரி ஒர்க் வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கு தேவையானது ஒரு டெய்லரிங் மிஷின் அண்ட் ஒரு ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் அண்ட் பேசிக்காக தேவையானது இருந்தால் போதும். இதெல்லாம் தாண்டி கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். நம்மளோட ட்ரெஸ்ஸை நம்மளே தைச்சி போடணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான மைண்ட் செட் இருந்தாலே போதும், நீங்களும் டெய்லர் ஆகலாம். ஸோ பாருங்கள், நான் இப்போ ஆம்கோல் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் அளவு ப்ளவுஸோட பர்ஃபெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ கட்டிங்கில் தான் நம்ம பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கட் பண்ணும்போது என்ன அளவு வேணுமோ அதை பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டோம்னா கண்ணை மூடிட்டு தைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ப்ளவுஸில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. கஸ்டமரும் நம்மளை தேடி நீங்கள் தான் தைக்கணும்னு கொடுப்பாங்க. ஏன்னா நான் அது நிறைய கஸ்டமர்கிட்ட ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன இதாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் ப்ளவுஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்டு கஸ்டமரை நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கிறது அது எங்கே இருக்குது, நம்மளோட கையில் தான் இருக்குது இல்லையா?
கொடுக்குற அளவை கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம்னா எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கோங்க. வீட்டில் இருக்க பொண்ணுங்க தயவு செஞ்சு வீட்டில் இருந்தே நம்ம சம்பாதிக்கலாம்னு நிறையா ஐடியாலஜி உங்கள் மண்டைக்குள்ளே புகுத்துவாங்க. இதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் இவ்வளோ மந்தில், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கையில் இருக்கிற காசையும் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துட்டு நிற்காதீங்க. டெய்லி எங்களோட ஆட்ஸை நீங்கள் ஸ்டேட்டஸ் வைங்க. அந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்கும், உங்களுக்கே தெரியும். நான் அதோட பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி நிறையா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டெபாசிட் கட்டி ஏமாந்துருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஜீரோவாயும் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாத ஒன்றுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஏமாறாதீங்க. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் நம்ம நம்பவும் முடியும். பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்களுக்கு வீட்லேயே இருந்து நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சேஃபான ஒரு வேலை என்னென்னா இதுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வேலைக்காக எங்கேயும் தேடியும் போக தேவையில்லை. நல்லா தைக்க கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். உங்களை தேடி வருவாங்க, உங்கள் வீட்டை தேடி வருவாங்க. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்கறது, எந்த வகையான துணியாக இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் உங்களோட கஸ்டமரை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இவங்களுக்கு தான் தைச்சி தருவேன், இவங்களுக்கு தைக்க மாட்டேங்கிற மாதிரி யாருக்கு உங்களுக்கு தைக்கணும்னு தோணும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த கஸ்டமர் ஒன்ஸ் உங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. உங்களை விட்டு வேறு டெய்லர்கிட்ட போகாமல் பார்த்துக்கோங்க மீன்ஸ் உங்களோட பர்ஃபெக்ஷன் அந்த ஃபிட்டிங் கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னாவே போதும். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஏன்னா கிளாத்ஸ் வேரியேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில கிளாத்க்கு இப்படி தான் தைக்கணும், ஒரு சில கிளாத் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் இழுத்தா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி இது பண்ணணும். ஒரு சிலருக்கு நார்மல் கட்டிங் போடணும், ஒரு சிலருக்கு கிராஸ் கட்டிங் போடணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. கற்றுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. எல்லாமே போக போக நீங்களாகவே நம்ம அனுபவத்தில் நம்மளே கற்றுக்கலாம். ஸோ பாருங்கள், நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுங்க லுக்காக இருப்பீங்கன்ட்டு. ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தான் அது ஆரி ஒர்க் போட்டேன். அதுக்கு மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்கேன் அதே ஷேப்க்கே நான் இங்கேயும் கட் பண்ணணும். அப்போ தான் அந்த ப்ளவுஸ் கரெக்டாக ப்ளேஸ் ஆகும். ஸோ லைனிங் கிளாத் அண்ட் மெயின் கிளாத் மேட்ச் ஆகும். ஸோ நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக ரவுண்ட் நெக் பாட்டி மாதிரி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி அந்த ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு ரவுண்ட் ஷேப் அழகாக வரும். ஸோ ஹீரோயின்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லுக் வரும். ரொம்ப கீழாகவே வேணாம், ஒரு நீட்டான ஒரு ஆவரேஜான ஒரு கழுத்து ரவுண்ட் ஷேப் இருந்தாலே போதும். என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இப்படி தான் கழுத்து ஆல்ரெடி தைச்ச டெய்லர்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, எனக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வேணாம், எங்களுக்கு கொஞ்சம் உள்ளே வர மாதிரி வேணும், அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அது ரொம்ப மெனக்கெடுத்தவில்லை, கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி அந்த ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிட்டாவே நீட்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அதோட வீடியோஸ் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறவங்க போய் சேனல் செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்க ஐடியாஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட விருப்பத்தை, உங்களோட நீட் என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணுமா, இல்லை டெய்லரிங் வீடியோ, ஆரி ஒர்க் பண்ணுற வீடியோ என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டோட டாட்ஸ்க்கு நம்ம மார்க் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்ட் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன், வீடியோவில் எடுக்கல, இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. நமக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஸ்லீவோட ஹைட்டு அண்ட் ஸ்லீவ் ரவுண்டு அண்டு ஆர்ம் ஜாயின்ட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் இருந்தாலே போதும். ஸோ ஸ்லீவை அது மேலேயே அப்படியே ப்ளேஸ் பண்ணி ஒரு சிலர் கட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அது ஸ்லீவ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஸோ எல்லாமே அளவு எடுத்து கட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.